புதுசாக ஒரு மொழியை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு வெளிநாட்டு மொழியாக இருந்து அதை கற்றுக்கிறதால வேலைவாய்ப்பும் கிடைச்சா சந்தோஷம் தானே? அப்படின்னா ஜாப்பனீஸ் மொழி கற்றுக்கிறது உங்களுக்கு சரியான சாய்ஸாக இருக்கும். ஜப்பானில் கடந்த 10 வருஷமாக வயசானவங்களுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது. அவங்கள கவனிக்கிறதுக்கான கேர்டேக்கர்ஸுடைய தேவை அதிகமாக இருக்குது. இந்தியாவில் இருக்கிற ஜப்பான் கம்பெனிகளில் வேலை செய்கிறதுக்கு பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் தேவைப்படுறாங்க. இந்த வேலைக்கெல்லாம் ஜாப்பனீஸ் மொழி படித்து சர்டிஃபிகேட் வாங்குறது முக்கியம். அதுக்கு தகுதி வாய்ந்த ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ட்ரெயினர் அவசியம். ஜப்பான் ரிலே ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ட்ரைனிங் கோர்ஸை ஆன்லைன் மூலமாக நியாயமான ஃபீஸ் கட்டி படிங்க. இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட் வாங்கி இன்டர்நேஷ்னல் வேலையில் சேருங்க. மேலும் விவரங்களுக்கு திரையில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற டிஸ்க்ளோஷர் டே படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, கவர்மெண்ட்டில் பொதுமக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு சீக்ரெட்டாக ஒரு அமைப்பு வச்சு அந்த அமைப்பில் சில டேட்டாஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் டேட்டா செக்யூரிட்டி ஆஃபீஸராக நம்ம ஹீரோ வேலை பார்க்குறாரு. அவர் ஒரு டேட்டா அடங்கிய ஒரு சீக்ரெட்டான ஒரு டிவைஸை தூக்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாரு. அவரை தேடி ஒரு அமைப்பு அலைஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில் ஒரு டிவி சேனலில் வானிலை அறிக்கையை சொல்லக்கூடிய ஒரு ஹோஸ்ட்டாக ஹீரோயின் இருக்காங்க. அவங்க அந்த வானிலை அறிக்கை சொல்லும்போது திடீர்னு பார்த்தா ஏலியன் பாஷையெல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த விஷயமும் அந்த அமைப்புக்கு தெரிய ஆரம்பித்து அவங்க இந்த ஹீரோயினையும் தூக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனை என்ன, அவங்க 2 பேரும் அவங்க ஏன் தூக்க நினைக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த கவர்மெண்ட் எந்த விஷயத்தை ரகசியமாக வச்சுக்கணும்னு நினைக்குது, இதெல்லாம் தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்தில் கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மொத்தமே ஒரு பக்கத்துக்கு தான் இருக்கும். இந்த ஒரு பக்கத்து கதையை கதை சொல்கிறேன் பாருன்ட்டு இழுன்னு இழுத்து வச்சுருக்கிறாங்க ஒரு 2.5 மணி நேரத்துக்கு. சரி, இது ஒரு ஏலியன் சம்மந்தப்பட்ட படம், அதுவும் ஸ்பீல்பர்க் படம்னு ஒன்று, எப்படியாப்பட்ட ஏலியனை காட்ட போகிறாரோ அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்தா 50 வருஷத்துக்கு முந்தி காட்டின ஏலியனை இப்போ கொண்டாந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கூட அப்டேட் பண்ணாமல். இப்போ சமீபத்தில் வந்த படங்களில் கூட ஏலியன்லாம் வந்து வித்தியாசமாக காட்டுறானுங்க. இப்போ சமீபத்தில் வந்த இந்த ப்ராஜெக்ட் எயில்மேரிலெலாம் கூட நண்டா நாயானே தெரியாது ஒரு ஏலியன், அது ஒரு வித்தியாசமாக இருந்தது, அது ரசிக்கும்படியாக இருந்தது. இவங்க பார்த்தா அந்த காலத்து ஏலியனை காட்டிக்கிருக்காங்க. இதை பார்க்கவா ஸ்பீல்பர்க் படத்தை வந்து உட்காந்து பார்த்துக்கிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பீல்பர்க் படம்னாலே ஹியூமன் எமோஷனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படம் பண்ணுவார். இந்த படத்தில் என்னென்னமோ இப்போ அந்தர்பல்ட்டிலாம் அடித்து பார்க்குறாங்க, ஏதாவது ஒரு எமோஷனை கொண்டு வந்துடணுன்ட்டு, எதுவுமே ஒர்க் ஆகலை. ஸ்பீல்பர்க் படத்தில் எந்த ஒரு எமோஷனுமே ஒர்க் ஆகலையே அப்படிங்கிற ஒரு எமோஷனை தவிர வேறு எதுவுமே ஒர்க் ஆகலை. இந்த படத்தில் ஸ்பீல்பர்க் அப்படிங்கிற பேரை மட்டும் நீக்கிட்டால் இது ஒரு சாதாரண பி கிரேட் சைஃபை படம் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் இந்த ஹீரோயினை பிடிக்கிறேன் ஹீரோவை பிடிக்கிறேன்ட்டு ஒரு 10 காரை எடுத்துக்கிட்டு போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. அமெரிக்காவில் இருக்க எல்லா வீட்லேயும் புறவாசல் இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதானே தெரியாது. வந்து முன்வாசலில் வந்து சுற்று போட்டுக்கிட்டு துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஈஸியாக கக்கூசில் கதவை திறந்துக்கிட்டு கக்கூஸ் ஜன்னல் வழியாக ஏறி குதிச்சு போய்கிட்டே இருப்பாங்க. இவங்கெல்லாம் ஒரு போலீஸின் நம்பி எப்படி தான் அமெரிக்கா வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. சோமாலியாவில் இதை விட நல்ல போலீஸ் இருப்பாங்க உங்களுக்கு. கிளைமேக்ஸில் படம் முடியறதுக்கு கொஞ்சம் முன்னால் ஒரு டிவி சேனலில் ஒரு ப்ரோக்ராம் போகும். அது பார்த்தா ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த கிராமங்கள்லாம் திருவிழாவில் வலியர் முனை நாடகம் போடுவாங்க, அது விடிய ஓடிக்கிட்டு இருக்கும். அதுலேயாவது ஒரு முடிவை சொல்லி நாடகத்தை முடிப்பாங்க. இதில் ஒரு முடிவையும் சொல்லாமல் மொட்டையை முடிச்சு விட்டாங்க. இந்த படத்தில் இந்த ஏலியன்லாம் சயின்டிஸ்ட்டுக்கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பட்டுக்கிட்டு கிடக்கும். நம்ம அதுக்கு மேலே பட்டுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த ஏலியனை காப்பாற்றவாவது ஒரு அமைப்பு வந்து போராடிட்டு கிடப்பாங்க. நம்மளை காப்பாற்ற தான் ஒரு பக்கியம் வரல, நம்மளே காப்பாற்றிக்கிட்டா தான் உண்டு. வீட்டில் இருந்தபடியே ஜாப்பனீஸ் கற்றுக்கொள்ள ஜப்பான் ரிலேவை தொடர்பு கொள்ளுங்கள்.